வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. தமிழ் குளிக்க போகிறாங்க. குழந்தைய அவங்க தங்கச்சி பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஈஸ்வரி வராங்க. வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே உட்காருங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அழகர் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்குறாங்க. இதோ விளையாடிக்கிட்டு தான் இருக்கான் அப்படின்னு அவங்க தங்கச்சி சொல்கிறாங்க. குடுமா நான் கொஞ்சம் நேரம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி குழந்தைய கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்படி கொஞ்சிட்டு இருக்காங்க. என்ன அழகர், நீ இங்கேயே இன்னும் 2 நாள் இருக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட அப்புறம் வந்து மீனாட்சி வேறு வரல, அதனால் நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஏதாவது தண்ணி குடிக்கிறீங்களா, இருங்க நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு தமிழோட தங்கச்சி போய் தண்ணி கொடுக்குறாங்க. இல்லை இல்லை எனக்கு தண்ணியெல்லாம் வேண்டாம், வேறு ஏதாவது சில்லுன்னு குடிக்கலாம் போல இருக்கு, ஏன்னா வெயிலாக இருக்குல்ல அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா, வீட்டில் எதுவும் இல்லை, இருங்க நான் போய் கடையில் உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி அப்படியே கடைக்கு போகிறாங்க. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, சித்ரா இதுதான் கரெக்டான டைமு, குழந்தைய நம்ம தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய 2 பேருமே சேர்ந்து தூக்கிட்டு காரில் போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே இனிமேல் குழந்தைய அவகிட்ட கொடுக்கவே கூடாது, நாமளே வச்சுக்கலாம். மீனாட்சி அவகிட்ட போகலனா என்ன, நம்ம வீட்டு குழந்தை அழகர் 2 நாளைக்கு மேலே அவன் அங்கே இருக்கக்கூடாது, அவள் இங்கே வரட்டும், அப்போ கூட நான் குழந்தைய கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க, மோகனா எல்லாருமே. நீ என்ன அழகரை தூக்கிட்டு வந்த, எப்படி தூக்கிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, குழந்தை வந்து அழகரை இப்போது இனிமேல் நம்மக்கிட்ட தானே இருக்கணும், அதனால் நான் வீட்டுக்கே போயிட்டு தமிழ்கிட்ட குழந்தைய வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. அப்படியா, சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் குழந்தைய வாங்கி அப்படியே கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன அழகர் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உங்கள் அம்மா உன்னை நல்லா பார்த்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. என்னம்மா பண்ணியிருக்க, இப்போ போய் குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டே, இது பெரிய பிரச்சனை ஆகிடுமே அப்படின்னு சித்ரா சொல்கிறாங்க. ஆகட்டும்டி, பெரிய பிரச்சனையாக ஆகணும்னு தானே இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ தமிழ் வருவா, அங்கேருந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தமிழ் இங்கே வருவா, அவள் வரட்டும், அப்போ நான் குழந்தைய கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டான், அவள் வீட்டுக்குள்ளே வரமாட்டா, அதனால் குழந்தை அவள் கைக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா என்னதான் இருந்தாலும் இது மாமாவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகிடுமா அப்படின்னு சித்ரா சொல்கிறாங்க. பார்த்துக்கலாண்டி, அவங்களால 2 நாளைக்கு இந்த பக்கம் வர முடியாது, மீனாட்சி அவங்க வச்சிட்ருக்காங்க, அதனால் இந்த 2 நாளைக்கும் நம்மளோட ஆட்டம்தான். இவ 2 குழந்தையும் இல்லாமல் அப்படியே மனசால் நொந்து சாகணும், ஏன்னா அந்த அளவுக்கு அவளை எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். அவள் மட்டும் இங்கே வந்து குழந்தைய கேட்கட்டும், அழகர் உங்ககிட்ட 2 நாள் தான் இருக்கணும், முடிஞ்சிடுச்சு, நாங்கள் தூக்கிட்டு வந்துட்டோம் எங்கள் வீட்டு குழந்தைய அப்படின்னு நான் பேசிக்கிறேன், நீ எதுவுமே பேசாத, அமைதியாக இரு அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து பிளான் போட்டுட்ருக்காங்க. மோகனா குழந்தைய வச்சிட்ருக்காங்க. தமிழ் குளிச்சுட்டு வராங்க. வந்தவொடனே எங்கள் குழந்தை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி அப்படியே தேடுறாங்க. எங்கே தங்கச்சியும் காணோம், குழந்தையும் காணோம் அப்படின்னு வெளியெல்லாம் போய் தேடுறாங்க. ஆனால் எங்கேயுமே இல்லை. அங்கேருந்து அவங்க தங்கச்சி வராங்க கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு. ஏய் எங்கடி போன, எங்கே போன, குழந்தை எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா இங்கே தாக்கா குழந்தை இருந்தது, ஈஸ்வரி அவங்க பொண்ணு எல்லாரும் வந்திருந்தாங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஏன் இங்கே வந்தாங்க அப்படின்னு தமிழ் கேட்குறாங்க. இல்லை அவங்க வந்தாங்க, அழகரை கொஞ்சம் நேரம் வச்சுட்டு இருந்தாங்க, நான் அவங்களுக்கு குடிக்கிறதுக்காக கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிறதுக்காக போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா அப்போ அவங்க தாக்கா குழந்தைய தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமாக தமிழ் கத்துறாங்க. அவங்க அம்மா அப்பா அப்பத்தா எல்லாருமே வந்து கேட்குறாங்க. ஏன் தமிழ் எதுக்காக இப்படி கத்துற அப்படின்னு சொல்லிட்டு, குழந்தைய தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்கிறாங்க. அட கடவுளே, இந்த மாதிரி யாராவது பண்ணுவாங்களா என்ன, பச்சை குழந்தைய தூக்கிட்டு போவாங்களா, அவங்களுக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா, ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. இங்கே பாருங்கள், என்னோட குழந்தை எனக்கு வந்து ஆகணும், வரல அவங்களுக்கு என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு அவ்வளோ கோவம் வருது. வாங்க போயிட்டு குழந்தைய வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அவங்க அம்மா அப்பா அப்பத்தா எல்லாருமே சேர்ந்து போகிறாங்க. போகிற வழியில் அப்பத்தா ரொம்ப டென்ஷனாக பேசுகிறாங்க. எதுக்காக இந்த ஈஸ்வரி இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தமிழ் சொல்கிறாங்க, நான் விட மாட்டேன், கண்டிப்பாக அவங்கள நான் விடவே மாட்டேன், என்னோடய குழந்தைய அவங்க தூக்கிட்டு போயிருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ தைரியம், நான் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள கண்டிப்பாக தூக்கி உள்ளே வச்சிருவேன், நான் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் என்னோடய குழந்தைய கொடுக்கலனா அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. ஆமாம் தமிழ், நீ விடவே விடக்கூடாது, கண்டிப்பாக அந்த ஈஸ்வரி ஏதாவது ஒன்று பண்ணி தான் ஆகணும், அப்படியே அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்களான்னு பார்க்கணும். அவ்வளோ கோவம் வருது, கொஞ்சம் கூட அறிவே கிடையாது, பச்சை குழந்தைய யாரும் இல்லாதப்போ தூக்கிட்டு போயிருக்காங்க, அவங்களாம் திருந்தவே மாட்டாங்க அப்படின்னு தமிழோட அம்மா கோவமாக சொல்கிறாங்க. தமிழ் அப்படியே டென்ஷனாக இருக்காங்க. கண்டிப்பாக நான் என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது, என்னோட கோவத்தை ரொம்ப சோதிக்கிறாங்க, இது நல்லதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் போகிறாங்க. போன உடனே எல்லாருமே வீட்டு வாசலில் நின்றுட்டுருக்காங்க.
அங்கே வந்து ஒருத்தவங்க வந்து சொல்கிறாங்க, அங்கே வந்து தமிழ் எல்லாருமே சேர்ந்து வந்திருக்காங்க அப்படின்னு மோகனா கிட்ட சொல்கிறாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு மோகனா வராங்க. என்ன தமிழ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. என்னோட குழந்தைய அங்கே ஈஸ்வரி அவங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. அப்படி சொல்லவே இல்லையே ஈஸ்வரி, குழந்தைய நீ தான் கொடுத்த அப்படி தான் சொன்னான், அழகரை அப்படி தான் என்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு மோகனா சொல்கிறாங்க. எல்லாம் பொய், எதுவுமே உண்மை கிடையாது அப்படின்னா அப்பத்தாவும் சொல்கிறாங்க. அப்படியா, ஏன் குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், குழந்தைய என்கிட்ட இருந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க, குழந்தைய கொண்டு வந்து கொடுங்க, மீனாட்சி என்கிட்ட கொடுத்துருக்கணும், அதுவும் கொடுக்கல, இப்போ அழகரையும் சேர்த்து வந்து தூக்கிட்டு போனால் இது எந்த வகையில் நியாயம் அப்படின்னு தமிழ் கேட்குறாங்க. ஐயோ தமிழ், எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது தமிழ், நீ சொன்னால் தான் எங்களுக்கு தெரியும். இரு, நான் உள்ளே போய் குழந்தைய தூக்கிட்டு வரேன், இரு நீ வந்து பதட்டப்படாத, குழந்தை உங்ககிட்ட வந்துடும் சரியா அப்படின்னு மோகனா சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. போன உடனே குழந்தைய சுற்றி ரூமில் தேடுறாங்க, எங்கே குழந்தைய காணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே ஈஸ்வரி சித்ரா 2 பேருமே சேர்ந்து குழந்தைய ரூம்குள்ளேயே அப்படியே ஒளிச்சு வைக்கிறாங்க. மோகனா ஒரு ரூமில் போய் தேடுறாங்க, இன்னொரு ரூமில் போய் தேடுறாங்க, அப்படி தேடிக்கிட்டே இருக்காங்க. குழந்தை எங்கே காணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி தேடுறாங்க. குழந்தைய கொடுக்கவே கூடாது. அந்த தமிழ் வீட்டு வாசலில் வந்து நின்றுட்டுருக்கால, எதுக்காக குழந்தைய கொடுக்கணும், கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அப்படியே ஒளிச்சு வைக்கிறாங்க. குழந்தைய காணுமே, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை அழற சத்தம் கேட்டோன்னே அப்படியே 2 பேருமே ஒளிஞ்சிக்கிறாங்க. குழந்தைய வந்து மோகனா பார்க்குறாங்க. தூக்க வராங்க. அதுக்குள்ளே ஈஸ்வரி கத்துறாங்க, எதுக்காக குழந்தைய தூக்குறீங்க, இங்கே பாருங்கள் குழந்தையெல்லாம் தூக்காதீங்க, ஏன்னா குழந்தை நம்மக்கிட்ட தான் இருக்கணும், எதுக்காக அந்த தமிழ்கிட்ட இருக்கணும் அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க. என்ன ஈஸ்வரி, எதுக்காக நீங்கள் என்கிட்ட பொய் சொன்ன, தமிழே குழந்தைய கொடுத்தா நீ என்கிட்ட சொன்ன, அங்கே வாசலில் வந்து நின்றுட்டு இருக்கா, குழந்தைய எதுக்காக தூக்கிட்டு வந்த தெரியாமல், இதெல்லாம் மாமாவுக்கு தெரிஞ்சால் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும் தெரியுமா, நீ பண்ணது தப்பு, மீனாட்சியை கொடுக்கல, நீ அழகரை போய் தூக்கிட்டு வந்திருக்க, இதெல்லாம் நல்லா இருக்கா, நீலாம் இப்படி தான் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாங்க மோகனா. என் மேலே எந்த தப்பும் இல்லை, ஏன்னா நம்மக்கிட்ட அழகர் வந்து நாள் முடிஞ்சிடுச்சு, 2 நாள் நம்மக்கிட்ட தான் இருக்கணும், அதனால் நான் போய் தூக்கிட்டு வந்தேன், நாமளே பார்த்துக்கலாம், குழந்தையெல்லாம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈஸ்வரி வாயை மூடு, குழந்தைக்காக அவள் வந்து வாசலில் நின்றுட்டுருக்கா, நீ பேசாத, குழந்தைய கொடு, நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாது, நம்ம வீட்டு குழந்தை நம்மக்கிட்ட தான் இருக்கணும், நாம் எதுக்காக அங்கே கொடுக்கணும், அந்த குழந்தை அங்கே கஷ்டப்படும் தெரியும்ல, அந்த வீட்டில் எந்த வசதியும் இல்லை, இந்த மாதிரி ஒரு நல்லா இருக்க குழந்தைய கொண்டு போய் அங்கே 2 நாள் போகிறதே எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, இப்போ அங்கே போய் விடலான்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஈஸ்வரி கோவமாக சொல்கிறாங்க. ஈஸ்வரி நீ ரொம்ப தப்பு பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே மோகனா போகிறாங்க. நான் என்ன கேட்டாலும் அந்த ஈஸ்வரி குழந்தைய கொடுக்கவே மாட்றா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன கொடுக்கறது, நானே வாங்கிக்கிறேன், நான் வரேன் உள்ளே அப்படின்னு சொல்லிட்டு தமிழோட அம்மா உள்ளே வராங்க. வந்துட்டு குழந்தைய கேட்குறாங்க, குழந்தைய கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு குழந்தை, எங்கள் வீட்டு வாரிசு, நாங்கள் தான் வச்சுக்கணும், எதுக்காக கொடுக்கணும் அப்படின்னு ஈஸ்வரி சித்ரா 2 பேருமே சொல்கிறாங்க. இவ்வளோ தான் உங்களுக்கு மரியாதை, உங்கள் ஒழுங்காக குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு தமிழோட அம்மா சொல்கிறாங்க. அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. குழந்தைய அப்படியே பிடுங்குறாங்க. வாங்கிட்டு குழந்தைய அங்கேருந்து அப்படியே வராங்க. வந்த உடனே தமிழ்கிட்ட குழந்தைய கொடுக்குறாங்க. இங்கே பாரு தமிழ், குழந்தைய நான் வாங்கிட்டேன், வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அங்கேருந்து அப்படியே போகிறாங்க. மோகனா ஒரு மாதிரி உள்ள டென்ஷனாகவே போகிறாங்க. அழகரை வா கொடு, அப்படியே அழாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அவளாம் திருந்தவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு வீட்டில் சமாதானப்படுத்துகிறாங்க. அழகர் என்கிட்ட வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் போட்டு நடந்த எல்லாத்தையுமே மலர்கிட்ட சொல்கிறாங்க. மலர் அப்படியே டென்ஷன் ஆகுறாங்க. உடனே சேதுக்கிட்ட சொல்கிறாங்க. சேது அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு, அவருக்காக கோவம் வருது, நான் போய் அங்கே ஈஸ்வரியை பார்த்துக்கிறேன், என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு.